வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு பாட்டி ஒரு புதிய கதையோட வந்திருக்கிறேன். வாங்க வாங்க. கொக்கின் தந்திரமும் நண்டின் சாமர்த்தியமும். ஒரு அமைதியான குளத்தில் பல வகை மீன்கள், தவளைகள், நண்டுகள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த குளத்தின் அருகே ஒரு வயதான கொக்கும் இருந்தது. வயது ஆக ஆக வேட்டையாட முடியாமல் பசி அதிகரித்தது. ஒரு நாள் கொக்கு ஒரு தந்திரம் யோசித்தது. குளத்தின் பக்கத்தில் சோகமாக நின்று கொண்டிருந்தது. மீன்கள் கொக்கை பார்த்து, என்ன கொக்குவே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டன. கொக்கு ஆழ்ந்த சுவாசம் விட்டுக்கொண்டு, அடி பாவிகளே, இந்த குளம் விரைவில் உலரப்போகிறது. நான் நகரத்தில் இருக்கும் ஒரு பெரிய குளத்திலிருந்து இதை அறிந்து கொண்டேன். நீங்க எல்லாரும் ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்றது. மீன்கள் பயந்தன. அப்படியானால் எங்களை எப்படி காப்பாற்றலாம் என்று கேட்டன. கொக்கு மெதுவாக, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் புதிய பெரிய குளத்துக்கு எடுத்துச் செல்வேன் என்றது. மீன்கள் நம்பிவிட்டன. ஒவ்வொரு நாளும் கொக்கு ஒரு மீனை தூக்கி கொண்டு சென்றது. ஆனால் அது புதிய குளத்துக்கு அல்ல, அதன் வீட்டுக்கு கொண்டு சென்று தின்ன தொடங்கியது. மீன்கள் உண்மையை அறியாமல் நாளுக்கு நாள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போனது. குளத்தில் இருந்த புத்திசாலி நண்டு மட்டும் சந்தேகமாக இருந்தது. ஒரு நாள் நண்டு சொன்னது, கொக்குவே, அடுத்ததாக என்னையும் அந்த பெரிய குளத்துக்கு கொண்டு போக வேண்டும். கொக்கு மனதில், ஆஹாஹாஹா, இதுவும் என் அடுத்த உணவு என நினைத்து நண்டை தூக்கி கொண்டு பறந்தது. பாதியில் நண்டு கீழே பார்த்தது. அங்கே மலை அருகே பல மீன்களின் முட்கள் காணப்பட்டன. அது உடனே உண்மையை புரிந்து கொண்டது. நண்டு அஞ்சாமல் அதன் கூர்மையான பிடியில் கொக்கின் கழுத்தை பிடித்து நெரித்தது. கொக்கு பலமாக அடிபட்டு கீழே விழுந்தது. நண்டு பாதுகாப்பாக இறங்கி குளத்துக்கு திரும்பி எல்லா விலங்குகளுக்கும் உண்மையை சொன்னது. குளத்தில் இருந்த விலங்குகள் நண்டை பெருமைப்படுத்தின. பொய் மற்றும் ஏமாற்றம் நீண்ட நாள் நீடிக்காது. புத்திசாலித்தனமாக இருந்தால் ஆபத்தையும் வெல்லலாம். என்ன குழந்தைகளே, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? பொய் எப்போவுமே நமக்கு கை கொடுக்காது. ஏமாற்றம் நீண்ட நாளும் நீடிக்காது. அதனால் எப்பொழுதுமே புத்திசாலித்தனத்தோடு நம்ம யோசிக்கணும். என்ன குழந்தைகளே, புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்களை பாட்டி அடுத்த கதையில் சந்திக்கிறேன். பாட்டி கதைகள்.